ஹாய் ரோக்லே, சரண்யாவோடது இன்றைக்கி வந்து ஃப்ளார் மேக்கிங். சம்மங்கி வச்சு கால் கட்டுக்கு பதிலாக இப்படி சேரில் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது தான் ஜிம்சம் ஃப்ளார் வச்சு பண்ணணும். ஹாய் ரோக்லே, இன்றைக்கி சரண்யாவுக்கு ஃப்ளவர் மேக்கிங் வேணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்சம் ஃப்ளார் வச்சு வேணி, அப்புறம் சம்மங்கி இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷனு, ஆனாலும் கால் கட்டு வச்சு எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. வாங்க பழகலாம் பூ கட்டுறது. நம்மக்கிட்ட இல்லைன்னா ஐ ஷேடோ பேலட்டில் இருக்கிற கலர் நீங்கள் அடிச்சுக்கலாம். அப்போ என்னக்கா பண்ணால் அதை பூ வச்சு ஷேட் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலரில் அடித்தேன். ஆனால் கலர் வந்து எப்போவுமே கிளம்பும் போது அடித்தாதான். ஃப்ரிட்ஜிலலாம் நீங்கள் கலர் பண்ணி வைக்கக்கூடாது. கிளம்பும் போது தான் அடிச்சுக்கணும். வெறும் ப்ளெயினாக கட்டி வச்சுருங்க. அந்த வேணியும் 8 இன்ச்சில் கட்டி வச்சுருங்க. 8, 11, 13. சின்னது வைக்கணுன்னா 8, அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் 13, அந்த மாதிரி அளவு வரும். அதையும் நீங்கள் நோட்டில் எழுதிக்குவீங்களாமா. கரெக்டாக கிளம்பி கொஞ்சம் தள்ளி வைங்க. நல்லா டின்னை ஆட்டிருங்க. சூப்பர். இதுதான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருப்பீங்களா, கடையில் கட்டிகிட்டு இருப்பாங்களே மாலை. கடையில் மாலை கட்டுவாங்கள்ல இப்படி ரவுண்டாக, அதான் கட்டும்போது சும்மா இப்படி ஒன்று ஒன்றா வச்சுட்டு வரணும் சரண்யா. ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி வச்சிடணும். இந்த கை மட்டும் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். இந்த நூல் இங்கே வந்து ஆக்சுவலி அந்த வாழை நார் தான் இருக்கணும். அப்புறம் ஒரு சுற்றி இப்படி வந்துடணும். அப்போ இப்படி உருண்டையாக வருது, தெரியுதா? இப்படி சிலிண்ட்ரிக்கெலாம் வரும். விழுகாது. அதே மாதிரி ரோஸ் பெட்டல்ஸும் நீங்கள் அப்படியே வச்சு தான் கட்டணும். ரோஸ் பெட்டல்ஸ் தனியாக எடுத்து கட்டணும். இதே மாதிரி வச்சு இந்த 2 விரலில் மட்டும்தான் நல்லா க்ரிப்பு. அப்புறம் இதை இப்படியே, இதில் காம்பெல்லாம் பிஞ்சு போச்சு கொஞ்சம், தெரியுதா? உருண்டையாக வர்றது. மல்லிகைப்பூ வச்சு நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மல்லிகைப்பூ வச்சு அழகாக கட்ட முடியும். இதே மாதிரி ரவுண்டாக நீங்கள் இதை மட்டும் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். கையை அந்த காம்பு வர இடத்துல மட்டும் பிடிச்சிக்கணும். இதுக்கு நீங்கள் நார் எடுக்க தேவையில்லை. நீங்கள் மல்லிகைப்பூவில் கட்டுறீங்கன்னா அப்போ நீங்கள் நார் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி எடுத்து கட்டினாலே கொஞ்சம் டிஸ்டன்ஸில். எப்படி பூ ரெடி பண்ணி வச்சாச்சு. ஹேர் ஸ்டைல்லாம் எதுவும் பண்ணல ரோக்லே, சும்மா பூ வச்சு பார்க்குறதுக்கு வேண்டி ரஃப்பாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி வச்சு பார்த்துட்டேன்.